சரி, இப்போ நான் இங்கே ஹெல்மெட் வாங்க தான் வந்திருக்கேன். நான் வந்து அவர் சொன்ன மோஸ்ட் யூனிக்கான ஹெல்மெட் யூனிக் தான். இங்கே இருக்க எல்லா ஹெல்மெட்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுவார். என்னென்ன ஹெல்மெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம பைக்கில் காரில் ஸ்பாய்லர்ஸ் வச்சு தான் பார்த்துருப்போம், இங்கே ஹெல்மெட்டில் ஸ்பாய்லர் வச்சுலாம் இருக்குது. சரி பாப்போம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நுங்கம் பக்கத்தில் இருக்க பார்க் ஹோட்டல் பேக் சைடில் இருக்க சென்னை பைக்கர்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோம்னா ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கலாம்னு வந்திருக்கோம். அப்படியே ஒரு இந்த கடையை vlog மாதிரி எடுத்து ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். வாங்க. இதுதான் வந்து சென்னை பைக்கர்ஸோட ஓனர் பிரதீப். ப்ரோ, இந்த கடையில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ப்ரோ, எல்லா பைக் அக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோ நம்மக்கிட்ட. ஹெல்மெட்ஸ், ஜாக்கெட்ஸ், ரைடிங் பூட்ஸ், ஜிபிஎஸ் டிவைஸ் ப்ளஸ் அக்சசரிஸ், ஹசார்ட் ஃப்ளாஷர்ஸ், ஸ்லைடர்ஸ், ப்ரொடெக்ஷன்ஸ், டெயில் டெடி எல்லா பைக்குக்கு தேவையான எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்குது ப்ரோ அக்சசரிஸில். எக்ஸாஸ்ட் பற்றி இங்கே வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இங்கே ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டேன். ஆமாம் ப்ரோ, இப்போ எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் இருக்குது. இப்போது டபுள் ஹோல் இருக்குது, டிபி கில்லர் வச்சு இருக்குது, ஃபுல் ஓப்பன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆரோ இருக்குது, எஸ்சி ப்ராஜெக்ட் இருக்குது, அக்ரோபோவிக் இருக்குது, ஆஸ்டின் ரேசிங் இருக்குது, மிவ் இருக்குது, யோஷிமோரா இருக்குது. எல்லாமே இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ லியோ வின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபி கில்லர் வரும். டிபி கில்லர் என்னென்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல் ஓப்பனாக இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று வைக்கிற மாதிரி இப்போது ஃபுல் ஓப்பனாக இருக்காது. இப்போ உங்களுக்கு டிபி கில்லரோட வச்சிங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் கம்மியாக வரும், பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல் ஓப்பனில் வச்சிங்கன்னா சவுண்டும் அதிகமாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய சவுண்ட் வரது வந்து பிடிக்காது சில பேருக்கு. அதனால் நிறைய பேர் டிபி கில்லரோட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ R15 V3 பார்த்தீங்கன்னா அக்ரோபோவிக் கார்பன் டிப் போடுவாங்க. ஏன்னா அதில் வந்து டிபி கில்லர் வரும். டிபி கில்லர் இப்போ எப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்மளே ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்மளே திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ சில பேர் வந்து எனக்கு நல்லா சவுண்ட் வேணும், நல்ல சவுண்ட்ஸ் லெவலுன்றவங்க வந்து எஸ்சி ப்ராஜெக்ட் போய்டுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக எஸ்சி ப்ராஜெக்ட் போய்டுவாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல் ஓப்பன், கோரே வராது, அதில் கோருன்ற இதுவே இருக்காது, ஃபுல் ஓப்பனில் இருக்கும். அது ஆஸ்டின் ரேசிங்கில் இப்போ லியோ வின்சிலாம் பார்த்தீங்கன்னா லியோ வின்சி அக்ரோபோவிக்லாம் டிபி கில்லரோட வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த எக்ஸாஸ்ட்டுக்கும் அந்த எக்ஸாஸ்ட்டுக்கும். இப்போ வந்து R15 V3லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்ரோபோவிக் கார்பன் டிப் போடுவாங்க. சில பேர் வந்து எனக்கு நல்லா சவுண்டு வேணும், நான் எப்போயாவது எடுப்பேன், ஆனால் நான் வண்டி வந்து சவுண்ட் நல்லா இருக்கணும் லைக் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபுல் ஓப்பன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எஸ்சி ப்ராஜெக்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஆஸ்டின் ரேசிங் இருக்குது, எஸ்சி கார்பன் இருக்குது, ஆரோ, இதெல்லாம் ஃபுல் ஓப்பனில் வரும். இதே மாதிரி இதுக்கு தேவையான பென் பைப்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பென் பைப்ஸும் நம்ம பண்ணுறோம். R15 V3, R15 V2 எல்லா வண்டிக்கும் நம்ம பென் பைப்ஸும் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இந்த ஆஸ்டின் ரேசிங்க்கும் டேட்டாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ப்ரோ இருக்குது? ஆஸ்டின் ரேசிங்க்கும் நம்ம டேட்டா நான் பண்ணுறதில்ல. ஓகே ப்ரோ, சொல்கிறேன் ஆஸ்டின் ரேசிங் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆஸ்டின் ரேசிங் வந்து ஃபுல் ஓப்பன். ஓகே, என் கேன் வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்கும். அதில் நம்ம டிபி கில்லர் போட முடியாது. இப்போ வந்து அதில் நம்ம சவுண்டு கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் கேட்லிக் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது, அதுதான் அது போட்டால் தான் நமக்கு சவுண்ட் கம்மி பண்ண முடியும். ஆஸ்டின் ரேசிங் மோஸ்ட்டாக ஏன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். சின்ன கேன்லேயே உங்களுக்கு சின்னதாக இருக்குது, அதில் நல்ல உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஃபுல் ஓப்பனில் இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபுல் ஓப்பனில் போனால் மைலேஜ் ட்ராப்ஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ டிபி கில்லரோட போனால் மைலேஜ் ட்ராப்ஸ் இருக்காது. ஓகே ப்ரோ, மைலேஜ் ட்ராப்ஸ் இருக்காது, உங்களுக்கு சவுண்டும் அரெஸ்ட் பண்ணும், கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நிறைய பேர் ஆனால் மோஸ்ட்டாக டிபி கில்லரோட தான் போடுவாங்க. ஏன்னா இப்போ டிபி கில்லரில் மைலேஜ் ட்ராப்னா எவ்வளோ ப்ரோ இருக்கும்? இப்போ மைலேஜ் ட்ராப் பண்ணுறது வந்து ஏன் தெரியுமா ப்ரோ? இப்போ நார்மலாக வந்து நம்ம நார்மல் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் நம்ம வண்டி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க, சவுண்டு வராது. நம்மளுக்கு ரேஷ் டிரைவ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண மாட்டோம், ரேஷ் டிரைவ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாஸ்ட் போட்டு போனால் கொஞ்சம் சவுண்ட் வரும், இன்னும் நல்லா சவுண்டு வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறோம். நார்மலாக ஒரு வண்டியை நம்ம அடிச்சு ஓட்டினாலே மைலேஜ் ட்ராப் தான் ஆகும். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இதுலையும். லைட்டாக இதில் சவுண்ட் வேணும்னா நம்ம அதனால தான் மைலேஜ் ட்ராப் பண்ணுற மாதிரி. இப்போ ஃபுல் ஓப்பன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஓப்பன் இது வெளில போகும், வெளில போகும். அதனால
அதனால வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். இப்போ டிபி கிலரோடலாம் எடுத்திங்கன்னா அதுதான் மேட்ரு. ஓகே, இப்போ சவுண்ட் வேணும்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். இப்போ நார்மலாக அடிச்சு ஓட்டினாலே கண்டிப்பாக அந்த மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டும் ஃப்ரேம் ஸ்லைடரும் இருக்குது. முக்கியமாக புது பைக் வாங்கினாலே நம்ம வந்து முக்கியமாக பார்க்குறது சேஃப்டி தான். பைக்குக்கு எதுவாக கூட நமக்கு எதுவாக கூட நமக்கு எதனாலும் பரவாயில்ல, பைக்குக்கு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்ப்போம். யாராக இருந்தால் எந்த ஒரு பைக்கராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம பைக்கு தான் வந்து ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் தருவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரேம் ஸ்லைடர் பற்றியும் ப்ரோ சொல்லுவார். இப்போ ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வந்து R15 வெர்ஷன் 3க்கு போட்டுருது. இது டைரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுறது தான். நம்ம இது போட்டுட்டால் நம்ம வண்டியோட ஃபேரிங் இருக்குல்ல, ஃபேரிங் மெயினாக அடிபடாது. ஃபேரிங் வந்து இவ்வளோ ஃபேரிங்கோட இது கொஞ்சம் வெளியில் வரும். நம்ம சப்போஸ் கீழே விழுந்துட்டா இதுதான் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போது இது இருக்குல்ல, ஃப்ரேம் வந்து தெரியவே தெரியாது. அதில் இருக்குது ஸ்லைடர்ஸ் மட்டும் தான் தெரியும். நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 rupees வரும். இது கிராஷ் ஆனால் கூட இது நம்ம திருப்பி மாற்றிக்கலாம். ஃபேரிங்கிறது அப்படி இல்லை, ஃபுல் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா உடஞ்சிடுச்சுன்னா நம்ம திருப்பி வேறு புது இதுதான் மாற்றணும், ஃபேரிங்கை தான் மாற்றணும். அதனால இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த வண்டிக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம்னா நேக்கடு பைக்ஸ் இல்லாமல் ஃபேரிங் வண்டிக்கு மட்டும்தான். இப்போ RC இருக்குது, R15 V3 இருக்குது. அந்த மாதிரி ஃபேரிங் வண்டிக்கு தான் நாங்கள் இது சஜஸ்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா R15 V3 1800 rupees வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அதுலேயே கம்மியான ரேட்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1400 rupees வரும். இது CNC அலுமினியம். ஓகே, இது வந்து ஹெவியாக இருக்கும், அதோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RC RSக்கு சொன்னோம்ல, இந்த மாதிரி நம்ம கிளாம்ப் போட்டு இங்கே வந்து இந்த ஸ்லைடர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி RC RSக்கு பல்சர் RS 200க்கும் RC 200 390க்கும் கிளாம்ப்ஸ் தனியாக வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து லிவர்ஸ், நம்ம வண்டி ஆஃப்டர் மார்க்கெட் லிவர்ஸ். இதையே நிறைய பேர் போடுறாங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 1 to 6 இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அதே மாதிரி இது வந்து ஃபோல்டபுள். இப்போ நம்ம ஒரிஜினல் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா உடஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா உடையாது, பெண்ட் ஆகிடும். அதனால இது நிறைய பேர் லைக் பண்ணி போடுவாங்க. கலர்ஸ் ஓகே, அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா VR vlog கேமரா, தென் வந்து நிறைய அக்சசரிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம கேட்போம். ஸோ ப்ரோ இந்த கேமரா பற்றி சொல்லுங்கள். ஆக்ஷன் கேமரா ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாராலையும் GoPro போக முடியாது. ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். நம்ம கிட்ட ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா 1800 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1800 rupees இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு, அது ஸ்டாக் இல்லை இப்போ. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2500 3500. இது வந்து வைஃபை நம்ம ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ. அந்த மாதிரி இப்போ ஈகேன் கேமரா இது வந்து டாப் செல்லிங் மாடல் 5000 rupeesக்கு நல்ல ஒரு செல்லிங் 20 megapixel. அது நம்ம ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேம் இந்தியான்ற பிராண்ட்லேருந்து பண்ணுறாங்க. இது 10,000 rupees MRP வரும். அதான் நம்ம கிட்ட 2500லேருந்து 10,000 வரைக்கும் GoProவும் நம்ம கிட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்டர்காம், இது வந்து ஹெல்மெட் ப்ளூடூத். இப்போ ஃபோன் கால்ஸ் பேசுறதுக்கு, பாட்டு கேட்டுட்டு போகிறதுக்கு. இப்போ ஹெல்மெட்லேயே நம்மளுக்கு உள்ள ஸ்பீக்கர் வந்துடும், மைக் வந்துடும். அந்த மாதிரி ஒன்று இது வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஹெல்மெட் உள்ள. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா 2290 ப்ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 4000 வரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா விமோட்டோன்ற பிராண்ட் 55 வரும். இதுவும் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து இருக்கு. அப்புறம் இது வந்து GPS டிவைஸ். இது நீங்களே ஒரு வீடியோ தனியாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி பார்த்துக்கோங்க. இதை பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம், அது வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் ஆகும், அது நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இது வந்து ஹைவே ஹசார்ட் ஃப்ளாஷர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வண்டியில் வந்து டைரெக்டாக ப்ளக் பண்ணிட்டா இப்போ ஹைவேஸ்க்குலாம் நம்ம போகிறோம்னா நம்ம வந்து பார்க்கிங் லைட் போடுற மாதிரி 4-way இண்டிகேட்டர் எரியும். அதுக்குன்னு தனியாக சுவிட்ச் 40 பேட்டர்ன்ஸ் வந்துடும். இது ஃபுல்லாக ஹசார்ட் ஃப்ளாஷர்ஸ் தான். இது வந்து R15 V3யோட டெயில் லைட். ஸ்டாக் டெயில் லைட் பிடிக்காம இதுலேயே இண்டிகேட்டர். ஓகே, அந்த மாதிரி இந்த ஒரு டெயில் லைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் டாய்ஸ். இது வந்து சும்மா சில பேர் எப்படின்னா நம்மளால அந்த வண்டி தான் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று. சில பேர் வண்டி வச்சிருக்கவங்களும் அந்த டாய் வாங்குவாங்க. சில பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க, பைக் கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்ட்ரு. எல்லாராலையும் எக்ஸாஸ்ட் போக முடியாது. அதனால் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், பேஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இது ஏர் ஃபில்ட்ரு போவாங்க. இண்டிகேட்டர்ஸ் இது வந்து எப்படின்னா டியூக் இருக்குல்ல, டியூக்மா ஒரிஜினல் அதுலேயே வந்து அந்த அந்த கான்செப்டில் செஞ்ச இண்டிகேட்டர்ஸ். எல்இடியில் எல்இடியில் வந்த இண்டிகேட்டர்ஸ். இது வந்து நார்மலாக எல்லோவில் பிளிங்க் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இப்போ பிரேக் பண்ணால் இங்கே வந்து ரெட் கலரில் எரியும். இண்டிகேட்டர் போட்டால் ரன்னிங், பிரேக் லைட் வித் ரன்னிங் இண்டிகேட்டர். ஓகே, இது நார்மலாக ஆரன்ஸ், வாட்டர் ப்ரூஃப் ஆரன்ஸ். நம்ம பண்ணுறது வாட்டர் ப்ரூஃப் ஆரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டேங்க் பேக். இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு இப்போ அந்த மாதிரி வண்டிக்கெலாம் நம்ம அப்படியே மேக்னெட் மாதிரி பேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மேக்னெட்டிக்கும் இல்லாமல் நம்ம வேணும்னா அது டையும் பண்ணிக்கலாம். அது வாட்டர் ப்ரூஃப் கவர் தனியாக வந்துடும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜெரி கேன். எதுக்குன்னா இது வந்து லாங்லாம் போகிறாங்க, பெட்ரோல் பங்க் எங்கேயுமே சில இல்லைன்னா நம்ம இதில் பெட்ரோல் கேரி பண்ணி நம்ம வண்டியில பின்னாடி கேரி ஒரு ஸ்பேஸ் வரும், அங்கே நம்ம வச்சுக்கலாம். இது ரைடிங் பூட்ஸ். இது எல்இடி லைட்ஸு. இது காகுல்ஸ், ஆஃப் ரோடிங் காகுல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் காகுல்ஸ். இது வந்து ஆஃப் ரோடோட ஹெல்மெட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. இந்த முக்கியமாக இமாலயன் ஆரி மோஸ்ட்லி அதான் போவாங்க ஆஃப் ரோடிங் பைக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பிபிஜி.
ஓகே ப்ரோ 6500லேருந்து லெவல் 2 ஆர்மர் வந்துடும். உங்களுக்கு லைனரும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ லைனர் வந்துடும். இதில் நம்ம பிபிஜியும் பண்ணுறோம், மோட்டோவியர்ன்ற பிராண்டும் பண்ணுறோம். 2 பிராண்டும் நம்ம பண்ணுறோம் ஜாக்கெட்ஸில். ஜாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3500லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது நம்மளுக்கு. ஓகே ப்ரோ குவாலிட்டி வந்து மாறும், குவாலிட்டி ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். மொபைல் ஹோல்டர் ப்ரோ, இப்போ நார்மல் மொபைல் ஹோல்டர் இல்லாமல் அலுமினியம் மொபைல் ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணிட்டா பாருங்கள் ஃபோன் இங்கே இருக்கா. இந்த ஷேக் ஆகுது. ஃபாஸ்ட்டில் போனாலும் நம்மளுக்கு இது ரேடியேட்டர் கார்டு R15 V3க்கு இருக்குது. R15 V2க்கு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்புறம் KTMக்கு இருக்குது. R15 V2க்கு இங்கே மட்டும்தான் இருக்குது, மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. R15 V2க்கு, அதுக்கப்புறம் NSக்கு, அப்புறம் இன்டர்செப்டார். இந்த ரேடியேட்டர் கார்டு எடுத்துக்க போகிறோம்னா நம்ம வந்து இப்போ லாங் ட்ரைவ் போகும்போது கல் எதுவும் ரேடியேட்டரில் பட்டு ரேடியேட்டர் அடிப்படக்கூடாது. ரேடியேட்டரே மாற்றுற மாதிரி வரும் சில டைம். சம்டைம்ஸ் நம்ம இது போட்டுக்கினா அது ஒரு ப்ரொடெக்ஷன். இது வந்து சும்மா நம்ம ஹெட்லைட் இருக்குல்ல, ஹெட்லைட் வந்து சில பேருக்கு நல்ல கலராக வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் ப்ரிஃபர் இது பண்ணுவோம். கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்தா மாதிரி அப்படி இருக்கும். இது வந்து LED ப்ரொஜெக்டர். இது அலுமினியம் சுவிட்ச், அலுமினியம். இப்போ நார்மல் சுவிட்ச், ஆமாம் CNC அலுமினியம் சுவிட்ச். இப்போ நார்மலாக நம்ம இப்போ சுவிட்ச்லாம் போடுறது பிளாஸ்டிக், மலையில் ரொம்ப நாள் இருந்தால் போயிடும். அலுமினியம் சுவிட்ச் அப்படி இல்லை, 2 வே அலுமினியம் சுவிட்ச். இதுலேயே 3 வே இருக்குது. 3 வே இப்போ ஸ்டாக் இல்லை. இது சிங்கிள் சுவிட்சும் இருக்குது, டபுள் சுவிட்சும் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இது தெரியாமல் இருக்காது. RX100 மெயின் ப்ராடக்ட் இது. குயிக் த்ராட்டில். இது ரொம்ப ரேரான ப்ராடக்ட். இது அவ்வளோவா கிடைக்கலாம். நார்மலாக கிடைக்கும். நார்மல் குவாலிட்டி கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல டேட்டோட குவாலிட்டி பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கும், ஹை குவாலிட்டியான பிராண்ட். LED டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல் அனலாக் மீட்டர். இதில் நியூட்ரல் வந்துடும், ஐபீம் வந்துடும், இண்டிகேட்டர் வந்துடும். இதில் நம்ம கிலோமீட்டர்ஸ் வந்துடும், எவ்வளோ ஸ்பீட்ஸும் வந்துடும். இதுலேயே நம்ம டிஜிட்டலும் இருக்குது. இது வந்து வோல்ட் மீட்டர் சொல்லுவாங்க. நம்ம பேட்டரி பவர் செக் பண்ணிக்கலாம். லாங்லாம் போகும்போது பேட்டரி பவர் தெரியும். கண்டிப்பாக வோல்ட் மீட்டர் இதுவும் ரேர் தான், மோஸ்ட்டாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போது நமக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நமக்கு சேஃப்டிக்கு இப்போ பைக்குக்கு முக்கியமாக பைக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே பைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வைஃப் சொல்லுவாங்க. அதுக்கு பைக்குக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது கேருக்கு அப்படின்னு ப்ரோ சொல்லுவார். வாங்க பார்ப்போம். இது பாலிஷ் வந்து பைக்குக்கு பாலிஷ். நம்ம நார்மலாக இப்போ நிறைய பேர் அப்படியே பொத்தி ஆமாம், நானும் அப்படி தான் ப்ரோ, நீட்டாக இருக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு வந்து பாலிஷ். இந்த பாலிஷ் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் தான். ஓகே, 65 ருபீஸ் இருக்குது. இது வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்காங்களா, மெட்டல் பாலிஷ். ஓகே ப்ரோ, மெட்டல் பாலிஷ் இருக்குது. இது வந்து ஷைனிங் பாலிஷ். அதுலேயே 3 டைப்ஸ் ஆஃப் பாலிஷ் இருக்குது. இது வந்து செயின் க்ளீன் இருக்குது நம்மளுக்கு. இது C1 சீட்டு சொல்லுவாங்க மோட்டரில். செயின் லூப் ரஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் ஆகுது, செயின் லூஸ் ஆகிடுச்சு, அதுக்கு தேவையான இதெல்லாம் அடிப்பாங்க. இது அப்புறம் வந்து ஹெல்மெட் பாக்டீரியா கிளீனர். ஆமாம், ஹெல்மெட் உள்ள அப்ளை பண்ணிட்டா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டா நல்ல இதுவாகிடும் உங்களுக்கு. இதுலேயே வந்து அக்வா ஃப்ளேவர்லேயும் வரும். போடும் போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ரோ க்ளவுஸ் இது வந்து ப்ரோ பைக்கர் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 350 இருந்துருக்கு நம்மக்கிட்ட. இந்த ப்ரோ பைக்கர் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். இது வந்து நார்மலாக பேசிக்காக இப்போ ஸ்ட்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்களாம் இது யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ரைட்ஸ். அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் டச் பண்ணலாம். மொபைல் டச் வந்து இதில் வேலை செய்யும், அதில் வேலை செய்யாது. இதில் வந்து மொபைல் டச் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் லொக்கேஷன்லாம் போட்டு போவாங்க, ஃபோன் எடுத்து பார்க்கணும், அவங்களாம் இந்த மாதிரி. இதில் ஸ்னெல்லுன்ற க்ளவுஸ் இருக்குது. இதிலே ஃபுல் காக்லட்டும் இருக்குது. இது வந்து ஆஃப். இது வந்து பிபிஜியோட பிராண்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 தான். ஓகே ப்ரோ, எம்ஆர்பியிலேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஸ்க் லாக் ப்ரோ. இதுதான் ப்ரோ மெயின். இப்போ நான் எல்லாராலையும் GPS வாங்க முடியாதுல்ல. ஆமாம், கண்டிப்பாக. நார்மலாக இப்போ வெளியில் போகிறாங்கன்னா டிஸ்கில் லாக் பண்ணிட்டு போயிடலாம். வண்டி வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது டிஸ்க் லாக். இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் பிளாடர். இது எதுக்கு யூஸ் ஆகும்? லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு வந்து டிஹைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இது ஹைட்ரேஷன் பிளாடர். ஆனால் ஃபஸ்ட்டு எல்லோரும் வாங்குறது ஹெல்மெட் தான் நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு, நம்ம உயிர் கவசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூனிக் கிராஃபிக் ஹெல்மெட் தான் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து லிமிடெட் எடிஷன், ஸ்பெஷல் எடிஷன் தான். இப்போ நம்ம கிட்ட வந்து பில்மோலா இருக்குது, ஆக்ஸார், SMK, MT, ஆக்ஸார்லேயே ரேஜ் மாடல்ஸ் இருக்குது, ரைடெக்ஸ் இருக்குது. இப்போலாம் ரைடெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான ஹெல்மெட்டு. அப்புறம் வந்து ஸ்டட்ஸ் இருக்குது. இப்போ பேசிக்கான ஹெல்மெட்னா இப்போ ஸ்டட்ஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 1795 இருக்குது. ஹை எண்ட்லேருந்து லோ எண்ட்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம டீம்மேட் ஜெஸ்வின் உங்களுக்கு தெரியும், அவரும் வந்து இப்போ ஹெல்மெட் தான் இங்கே வந்திருக்கோம். ஜெஸ்வின் சரி, இப்போ நான் இங்கே ஹெல்மெட் வாங்க தான் வந்திருக்கேன். நான் வந்து அவர் சொன்ன மோஸ்ட் யூனிக்கான ஹெல்மெட், யூனிக் தான், ரைடெக்ஸ் 46 ஹெல்மெட் வாங்க வந்திருக்கேன். இப்போ அதுதான் நான் வாங்க போகிறேன். இப்போ இன்னும் இல்லாமல் அவர் இங்கே இருக்க எல்லா ஹெல்மெட்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுவார். என்னென்ன ஹெல்மெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம பைக்கில் காரில் ஸ்பாய்லர்ஸ் வச்சு தான் பார்த்துருப்போம், இங்கே ஹெல்மெட்டில் ஸ்பாய்லர் வச்சுலாம் இருக்குது. சரி பார்ப்போம், சொல்லுவார்.
இப்போது ஹெல்மெட்டில் ஸ்பாய்லர் கேட்டிங்களா ப்ரோ, இப்போ ரைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் ஸ்பாய்லர் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப் மாடலில் வந்துடும். இது ஏஜிவியில் பார்த்துருப்பீங்க, ஏஜிவி ஐஎன் கிராஃபிக்ஸில் அந்த மாதிரி ஸ்பாய்லர் வந்து இந்த ரைடெக்ஸில் வந்துடும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்மோலாவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட் மூவிங் பில்மோலாகும். இதில் இருக்க அதான் எல்லா ஹெல்மெட்லேயும் வந்து நம்மக்கிட்ட வந்து இது வந்து ரிமூவ் பண்ணி வாஷபிள் தான், பேடிங் ரிமூவபிள் வாஷபிள். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டேப் இருக்கும். இதில் எமர்ஜென்சி ரிலீஸ் டேப் பில்மோலாவில். இப்போ நீங்கள் இன் கேஸ் ஆஃப் எதனா ஆக்சிடென்ட் அப்போது வந்து நீங்கள் இதை வந்து புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேடிங் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பில்மோலாவில் இருக்குது. இப்போ உங்களோட ஹெல்மெட் எடுத்துருவோமா ப்ரோ? நான் இந்த ஹெல்மெட் தான் வாங்க போகிறேன். அதில் 46 பேண்ட். ப்ரோ வைசர் வந்து எல்லா வண்டிக்கும் இருக்குது ப்ரோ. R15, V3, V2, டாமினர், RC, RS, யூனிவர்சல் வைசர், டியோ, எல்லா டியோலேருந்து டியூக் வரைக்கும் எல்லா வண்டிக்கும் வைசர்ஸ் இருக்குது. ஆமாம், நிறைய பேர் ஹெல்மெட் போட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அக்சசரிஸ் காமிச்சு ஹெல்மெட் போட வைக்கலாம், அப்படி ஒரு கான்செப்ட். ஆமாம், பிள்ளைங்க மாதிரி. அப்புறம் ஹெல்மெட் ஆன், இது மான் கொம்பு மாதிரி வரும். மேலே இங்கே நம்ம பேஸ் பண்ணிட்டு ஏர் லாக் பண்ணிட்டா இது வந்து நம்மளுக்கு மான் கொம்பு மாதிரி வந்துடும். அந்த ஹெல்மெட் வைசர் இருக்குது ப்ரோ. மெர்க்குரி, இரிடியம், ஸ்மோக் இருக்குது. கிளியரே வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா திருப்பி அவங்க ஹெல்மெட்டோட வைசர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா ஹெல்மெட்டோட வைசர்ஸ் இருக்குது. ஷிப்பிங் ப்ரோ இப்போ எப்படின்னா ப்ரோ, சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க சென்னையிலனா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் நாங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். காண்டாக்ட் நம்பர் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவாங்க. அவைலபிலிட்டி இருந்தால் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ வந்து தமிழ்நாடுக்குள்ளனா ஒரு ஷிப்பிங் சார்ஜ், இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வெயிட்டை பொறுத்து ஷிப்பிங் ப்ரோ. ஷிப்பிங்கும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா டோர் ஸ்டெப் டெலிவரியும் பண்ணுறோம். அவங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குது, எப்போ பேக்கேஜ் வரும், எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதில்ல. கூகுள் பே, பேடிஎம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோன்பே பண்ணுறோம் நம்ம. அந்த அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிட்டு கேட்பாங்க இருக்கான்ட்டு, இருந்தால் நம்ம சொல்லிவிடுவோம், பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு போய்டும், அவங்க நியர்பை இருக்க மெக்கானிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த ஹெல்மெட்ஸ்லாம் அவங்க நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, இதோட இந்த vlog முடியுது. சென்னை பைக்கர்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி, காண்டாக்ட் நம்பர் அண்ட் முக்கியமாக யூடியூபோடைய நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடும். மறக்காமல் எல்லாத்தையும் போய் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. எவ்ரிதிங் இஸ் யூனிக்கை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகேவா? பாய்.